ஹலோ guys, this is நம்பி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து நீங்கள் தம்ப்ளைன் பார்த்தாவே தெரிஞ்சிருக்கும், யூடியூப்பில் மணி ஏர்ன் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு. பட் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க, தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் ஹிந்திலையும் போட்டு சும்மா ஏகப்பட்ட வீடியோ போட்டிருப்பாங்க. இதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லி உங்கள் எல்லாத்துக்குமே ஒரு டவுட் இருக்கும். பட் அது உண்மையா இல்லையா, யூடியூப்பில் ஏர்ன் பண்ண முடியுமா இல்லை, என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். இதை பார்த்ததுக்கப்புறம் யூடியூப் நம்ம போகலாமா வேண்டாமா அப்படிங்கிறதையும் நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், வாங்க வீடியோக்குள்ளே போயிடுவோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாரும் சூப்பரா இருப்பீங்க நம்புறேன். ஸோ இந்த டைம்ல ஒரு லாக்டவுன் டைம்ல இருக்கும். ஸோ வந்து இப்போ உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்றேன். என்ன அப்படின்னா, யூடியூப்ல மணி ஏர்ன் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி உங்க எல்லாத்துக்கும் டவுட் இருக்கலாம். கண்டிப்பா ஏர்ன் பண்ணலாம். ஸோ நம்ம ஏர்ன் பண்ணிட்டு இருக்கோமா, என்னோட ஜேர்னி எல்லாத்தையுமே இந்த வீடியோல கம்ப்ளீட்டா ஷேர் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ பிஃபோர் கோயிங் டு வீடியோ, நம்ம சேனலுக்கு யாராவது புதுசா இருக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பிளஸ் வந்து யாராவது என்னை இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா சைட்ல ஐடி தரேன், அதை யூஸ் பண்ணி இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணுங்க. ஓகே கைஸ், ரொம்ப பேசாம வீடியோக்குள்ள போயிடலாம் நினைக்கிறேன். சோ நம்ம இன்னைக்கு பார்க்க போற வீடியோ பாத்தீங்கன்னா, நம்ம யூடியூப்ல நிறைய வீடியோஸ் பார்த்திருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, மதன் கௌரி வீடியோ போட்டுட்டு இருக்காரு. இந்த மாதிரி நிறைய யூடியூபர்ஸ் வந்து வீடியோ போடுறாங்க. நல்லா ரொம்ப சின்ன சின்ன கிரியேட்டர்ஸ் இருக்காங்க, ரொம்ப பெரிய கிரியேட்டர்ஸ் இருக்காங்க, நிறைய பேர் கப்புள் vlogல பண்ணிட்டு இருக்காங்க. சோ நிறைய பேருக்கு நிறைய டிஃப்ரெண்டான பிளாட்ஃபார்ம் வந்து யூடியூப் கொடுத்துக்கிட்டு இருக்கு. சோ அவங்க எல்லாரும் ஒரு ஒரு டிஃப்ரெண்டான மேஜர்ல போயிட்டு இருக்காங்க. சோ நீங்க யூடியூப்ல ஏர்ன் பண்ண முடியுமா அப்படிங்கிறதுக்கு இன்னொரு விஷயம் நான் சொல்றேன். சோ யூடியூப் அப்படிங்கிறது என்னன்னா, நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த நம்மளுக்கு ஒரு வீடியோ கண்டென்ட் மூலியமாவோ அல்லது ஒரு ஆடியோ கண்டென்ட் மூலியமாவோ நம்ம வந்து மக்கள்கிட்ட போய் சேர்க்க போறோம். சோ இதுதான் வந்து யூடியூப். இதுல எப்படி மணி கொடுக்குறாங்க, யூடியூப் நமக்கு காசு தர போதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது. சோ யூடியூப்ல தனியா ஒரு ஆடுக்குன்னு சொல்லிட்டு ஒரு டீம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. சோ யூடியூப் ஆட், ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு யூடியூபர், நீங்க ஒரு பிசினஸ் பண்றவங்க அப்படின்னு நீங்க கன்சிடர் பண்ணிக்கீங்க. சோ எக்ஸாம்பிள் சொன்னா உங்களுக்கு ஈஸியா புரியுங்கிறதுக்காக சொல்றேன். சோ நீங்க பிசினஸ் பண்றவங்க, நான் வந்து ஒரு யூடியூபர், யூடியூப் இருக்கு. சோ என் வீடியோ வந்து நான் வந்து யூடியூப்ல அப்லோட் பண்றேன். சோ ஒருத்தர் நீங்க என்ன பண்றீங்கன்னா, உங்க பிசினஸ் வந்து டெவலப் பண்ணணும், ஆர் உங்களோட அப்ளிகேஷன் உங்களோட ஐடியா வந்து டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க யூடியூப்ல நீங்களும் போயிட்டு நீங்க ஒரு அமௌண்ட் கொடுப்பீங்க. ஒரு $500 $200 கொடுத்து இந்த யூடியூப் ஆட வந்து நீங்க வந்து யூடியூப் ஏதாவது ஒரு கிரியேட்டர் யூடியூபுக்கு முன்னாடி நீங்க போட்டு, அந்த வீடியோக்கு முன்னாடி போட்டு நீங்க எனக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி நீங்க வந்து அவங்கள்ட்ட கேட்பீங்க யூடியூப்ல. சோ நான் வந்து வீடியோ பப்ளிஷ் பண்றேன். அந்த யூடியூப் என்ன பண்ணும் அப்படின்னா, நான் பண்ற வீடியோவை அப்லோட் பண்ணி வச்சுக்கும், பிளஸ் உங்களோட ஆடையும் எடுத்துக்கும். சோ அந்த எந்த ரிலேட்டடா வீடியோ இருக்கோ, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் வந்து ஒரு ஆன்லைன் இன்கம் பத்தி இப்ப போட்டுட்டு இருக்கேன் அப்படின்னா, ஏதாவது ஒரு ஆன்லைன் இன்கம் பத்தியான அட்வர்டைஸ்மெண்ட் யாரு கொடுத்துருக்காங்களோ அந்த ஐடி என் வீடியோக்கு முன்னாடி வரும். ஓகேங்களா? சோ அந்த மாதிரி தான் வந்து ஆட் மேக் பண்றாங்க. சோ அந்த இதுல என்ன பண்ணும்னா, அந்த பிசினஸ் மேன் கொடுக்குற கொஞ்சம் அமௌண்ட்டை அவங்க எடுத்துக்கிட்டு கொஞ்சம் அமௌண்ட்டை எனக்கு கொடுப்பாங்க. சோ அது மூலியமா தான் ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க எல்லா யூடியூபருமே. இதுதான் உண்மை. வேற ஒரு எந்த விதத்திலும் ஏர்ன் பண்றதே கிடையாது. சில பேர் பெரிய கிரியேட்டர்ஸ் என்ன பண்றாங்கன்னா, பெய்டு ப்ரொமோஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ ஃபார் எக்ஸாம்பிள் டேரக்டா யூடியூப் அப்ரோச் பண்றதுக்கு முன்னாடி அந்த கிரியேட்டரே அப்ரோச் பண்ணி அந்த கிரியேட்டருக்கு வந்து பேச சொல்றது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து பாத்தீங்கன்னா, இந்த மூவி ரிவ்யூலாம் கொடுக்குறவங்க பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட ஆட்ஸ் போடுவாங்க. இந்த மாதிரி ஸ்வீட்ஸ் கடை, பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் ஷாப்ஸ், இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்டான ஆட்ஸ் எல்லாம் பார்த்திருப்பீங்க. ஆடுங்கிறதோட அவங்களோட வாயிலே சொல்லுவாங்க. சோ யூடியூப் பண்றவங்க எல்லாருமே அது எல்லாமே டைரக்டா வந்து அந்த யூடியூபரை அப்ரோச் பண்ணுவாங்க. அந்த மூலியமா ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. சோ மேஜரா நம்ம இன்னைக்கு பேச போறது பாத்தீங்கன்னா, அந்த யூடியூப்ல இந்த ஆடு மூலியமா ஏர்ன் பண்றதா வந்து முக்கியமான ஒரு ரெவன்யூன்னு சொல்லுவாங்க. சோ அந்த ரெவன்யூ பத்தி இந்த வீடியோ நம்ம பேச போறோம். சோ மீதி எல்லாத்தையும் ஒரு சின்ன சின்ன டாபிக்ஸ் வந்து அடுத்தடுத்த வீடியோஸ் நம்ம பாத்துக்கலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து நீங்க யூடியூப்ல ஏர்ன் பண்ணணும் நினைச்சிட்டீங்க. சோ நீங்க வந்து வீடியோ போடலாம் நினைக்கிறீங்க. சோ நீங்களா தேர்ந்தெடுக்கணும் உங்களுக்கு என்ன கண்டென்ட் பிடிச்சிருக்கோ அந்த கண்டென்ட் ரிலேட்டட்ல நீங்க வீடியோ மேக் பண்ணணும். ஓகேங்களா? அது எந்த கண்டென்ட் வேணுமா இருக்கலாம். பட் வந்து பாத்தீங்கன்னா, ஓரளவுக்கு மக்கள் விரும்பக்கூடிய கண்டென்ட்டா போட்டீங்கன்னா தான் நல்லா போகும். ஃபார் எக்ஸாம்பிள் என்டர்டைன்மெண்ட் கண்டென்ட் போட்டீங்கன்னா சீக்கிரம் உங்களுக்கு ரீச் ஆகிற வாய்ப்புகள் அதிகம். சோ இவ்வளவுதான். நீங்க வந்து பாத்தீங்கன்னா யூடியூப்ல வந்து அப்லோட் பண்ணணும் அப்படின்னா பெரிய விஷயமே இல்ல. ஒரு ஜிமெயில் ஐடி, ஒரு பாஸ்வேர்டு இருந்தா போதும். சோ ஃபர்ஸ்ட் ஜிமெயில் ஐடி கிரியேட் பண்ணீங்க. யூடியூப்ல சைன் இன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். சைட்ல போனீங்கன்னா சைன் இன் கொடுத்து உங்களோட ஜிமெயில் ஐடியும் உங்களோட பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணிட்டா, அதுக்கப்புறம் சேனல் கிரியேட் பண்றது வந்து உங்களோட நேம் வந்து எடிட் பண்ணிக்கலாம். சோ அவ்வளவுதான் சேனல். சோ இதுக்கான ஒரு வீடியோ வந்து நான் இதுக்கப்புறம் அப்லோட் பண்றேன். ஓகேங்களா? சோ இது வந்து கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட வீடியோ வந்து ஒரு எடுத்துட்டு அந்த வீடியோவை நீங்க மொபைல்லே கூட எடிட் பண்ணி மொபைல்லே வந்து அப்லோடும் பண்ணிக்கலாம். லேப்டாப்பும் தேவையில்லை. ஓகேங்களா? சோ செகண்ட், வீடியோ அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணணும்னா, எப்போ இருந்து எனக்கு மணி வர ஆரம்பிக்கும், மொத வீடியோ போட்டதுல இருந்து காசு வருமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அது உங்களோட லக்கு பிளஸ் வந்து உங்களோட ஹார்ட் ஒர்க் பொறுத்து இருக்கு.
மோஸ்ட்லி என்ன வந்து நான் சொல்லுவேன், எப்படி வந்து நான் என்னோட இதுல வந்து எப்படி நான் பாக்குறேன்னா லக்குன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு கிரியேட்டர் பாத்தீங்கன்னா ஒரு 200-300 வீடியோ போட்டிருப்பாங்க, பட் அவங்களுக்கு வந்து ஒரு மானிட்டேஷனே கிடைச்சிருக்காது. மானிட்டேஷன் அப்படிங்கிறது கூகுள் அப்ரூவ் பண்ணி இந்த இவங்க வந்து ஒரு மணி ஏர்ன் பண்றதுக்கு கரெக்டான ஆளு அப்படின்னு சொல்ற ப்ராசஸ். ஓகேங்களா? சோ நிறைய பேருக்கு வந்து கிடைக்காது, பட் ஒரு சில பேர் 2-3 வீடியோல வந்து போட்டுருவாங்க. சோ அது வந்து லக்கு பிளஸ் ஹார்ட் ஒர்க் ரெண்டுமே கலந்து இருக்கு. சோ அது ரெண்டுமே உங்களுக்கு இருந்துச்சுன்னா சீக்கிரம் நீங்க ஏர்ன் பண்ணலாம். சோ அதுக்குன்னு ஒரு கண்டிஷன் இருக்கு. ஓகேங்களா? சோ நீங்க வீடியோ மேக் பண்ண உடனே நான் மணி வராதுன்னு சொன்னேன்ல, எப்ப இருந்து மணி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா உங்களோட சேனல் 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிருக்கணும். அதே மாதிரி 4000 வாட்ச் ஹவர்ஸ். சோ அது என்ன 4000 ஹவர் அப்படின்னு சொல்றீங்களா? அது வேற ஒண்ணுமே கிடையாது. உங்க சேனல்ல இருக்க எல்லா வீடியோஸையும் பார்த்து 4000 ஹவர்ஸ் வந்து ரீச் பண்ணிருக்கணும் மொத்தமா. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து உங்க வீடியோ பாக்குறேன், ஒரு 2 நிமிஷம் பாக்குறேன், இன்னொருத்தர் வந்து பாக்குறாரு ஒரு 5 நிமிஷம் பாக்குறாரு. சோ மொத்தமா பார்க்கும்போது 7 நிமிஷம் தான் இருக்கு. சோ அதே மாதிரி 4000 ஹவர்ஸ் வரணும், மினிட்ஸ் கிடையாது, ஹவர்ஸ். 4000 ஹவர்ஸ் வரணும். 1000 சப்ஸ்கிரைபர் இருந்தா நீங்க மணி ஏர்ன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதே மாதிரி மினிமம் வித்ட்ராவல் எவ்வளவு இப்போதைக்கு பண்ணிருக்காங்க அப்படின்னா $100 இருந்துச்சுன்னா உங்களோட மணியை நீங்க வந்து உங்களோட அக்கௌண்ட்டுக்கு மாத்திக்கலாம். சோ இவ்வளவுதான். இதுக்கு நடுவுல வந்து நிறைய ப்ராசஸ் இருக்கு கைஸ். பேங்க் வந்து நீங்க பேங்க்குக்கு வந்து எந்த பேங்க் நீங்க கொடுக்க போறீங்களோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்க ஒன்ஸ் மானிட்டேஷன் வந்ததுக்கு அப்புறம் நீங்க இதெல்லாம் பண்ணணும். பேசிக்கா சொல்லணும்னா மணி ஏர்ன் பண்ண முடியும். இதுக்கு வாட்ச் ஹவர்ஸ் பாத்தீங்கன்னா 4000 பிளஸ் 1000 சப்ஸ்கிரைபர் இருக்கணும். சோ இவ்வளவுதான். இப்போதைக்கு வந்து பேசிக்கா ஒரு யூடியூப் பத்தி தெரியாதவங்களுக்கு ஒரு சிம்பிளான இன்ஃபர்மேஷன் இதுதான். கண்டிப்பா எல்லாருமே கிரியேட் பண்ணுங்க, நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. மோஸ்ட்லி வந்து யாராவது இப்ப பார்ட் டைம் பண்ணிடணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே நீங்க ஜாயின் பண்ணலாம். ஓகேங்களா? சோ இவ்வளவுதான் கைஸ். இன்னும் பிரீஃபா எக்ஸ்பிளனேஷன் வேணும் அப்படின்னா நீங்க கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நான் வந்து அடுத்த வீடியோ கொஞ்சம் வந்து பெரிய லென்த்தாவும் அதிகமா மேக் பண்றேன், இன்னும் இன்ஃபர்மேஷனாவும் கொடுக்குறேன். என்னோட சேனல் பத்தி நான் சொல்லணும் அப்படின்னா நான் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 200-250 வீடியோஸ் வந்து போட்டுட்டு இருக்கேன். சோ எனக்கு மானிட்டேஷன் வரப்போகுது. ஓகேங்களா? சோ அதையும் நான் வந்து உங்களுக்கு இன் ஃபியூச்சர்ல மானிட்டேஷன் வந்ததுக்கு அப்புறம் சொல்றேன். ஓகே ஓகே இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். சோ உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கிங்க. வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. யூடியூப் பத்தி ஏதாவது ஆன்லைன் ஏர்னிங்ஸ் பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நான் கண்டிப்பா வீடியோஸ் மேக் பண்றேன். ஓகே, தேங்க்யூ, பை பை, ஸ்டே வித் அவர் சேனல். இன்னொரு இதே மாதிரியான வீடியோக்குள்ள சீக்கிரமா சந்திப்போம். பை.